அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் காளியம்மன் கோவிலில் சாமி கும்பிட வந்த ஒரு பக்தி நகை காணவில்லை என்று கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் அந்த கோவிலினுடைய தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் உட்பட 5-6 இளைஞர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையில் அந்த காவலாளி அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டு, காவல்துறையினால் தாக்கப்பட்டு, அவர் பணிபுரிந்த கோவில் வளாகத்துக்கு அருகாமல் இருந்த மாட்டுக் கொட்டகையிலேயே உயிரிழந்திருக்கிறார். இது ஒரு நாகரிக சமுதாயத்தில் எந்த விதத்திலும் ஏற்புடைய விஷயம் அல்ல. தமிழ்நாட்டில் இதுபோன்ற விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய நபர்கள் அல்லது மக்கள் பல காவல் நிலையங்களில் சித்திரவதைக்கு ஆளாகி உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதை ஆகின்றன. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு சாத்தான்குளம் அருகே தந்தையும் மகனும் என இருவர் சாதாரணமாக ஒரு செல்போன் பிரச்சனைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் இருவருமே அந்த காவல் நிலையத்திலேயே கொல்லப்பட்டார்கள். பல்வேறு ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு, பல்வேறு அறிக்கைகளுக்கு பிறகு அந்த வழக்கு சிபிஐ இடத்தில் ஒப்படைக்கப்பட்டு இப்போ அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதற்கு பிறகும் எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக சங்கரங்கோயில் நகர காவல் நிலையத்தில் செயல்பட்டு உட்பட்ட பகுதியில் 2024ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முருகன் என்ற இளைஞர், அவர் வேன் ஓட்டும் டிரைவர், அவர் மாலை 6:30 மணி அளவில், அதாவது சூரியன் மறைந்தும் மறையாத நிலை, ஒரு பெரிய அளவுக்கு இருட்டும் இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒரு ஆட்டோ மீது மோதி எந்த விதமான சேதம் ஏற்படவில்லை. ஆனால் அந்த ஒரே காரணத்திற்காக அந்த பகிர்க்கக்கூடிய பணிபுரிந்த காவலர்கள் வேனுக்குள் நுழைந்து அந்த முருகன் என்ற டிரைவரை தாக்கியதில் அவர் அங்கேயே அந்த வேனிலேயே உயிரிழந்தார். ஏறக்குறைய 1.5 வருடங்களாக போகிறது. இன்று வரையிலும் அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது நாம் இதில் மிக முக்கியமாக நான் வைக்கக்கூடிய பல கேள்விகள், ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இதுபோன்று அடிக்கடி தொடர்ந்து காவல் நிலைய சித்திரவதைகளும் மரணங்களும் நடைபெறுகின்றன? தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்று நாம் பெருமைக் கொள்கிறோம். சொல்லப்போனால் பல வகைகளில் ரோட் சாலை வசதியா, பள்ளிக்கூட வசதியா, மருத்துவ வசதியா, இவற்றிலெல்லாம் நாம் பிற வடக்கு மாவட்ட உத்தரப்பிரதேசத்தை காட்டிலோ, பீகாரை காட்டிலும் அல்லது ஒரிசாவை காட்டிலும் முன்னணியில் தான் இருக்கிறோம். ஆனால் ஹியூமன் இண்டெக்ஸ், மனித நேயத்தில் மட்டும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? அப்பொழுது எங்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிகிறது.
பொதுவாக வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் 4 தூண்கள், 4 பில்லர்ஸ். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், அதாவது வந்து சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் ஒரு அமைப்பாகவும், இரண்டாவது நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய அமைப்புகள் இரண்டாவது தூணாகவும், பியூரோக்ரசி என்று அழைக்கப்படக்கூடிய நிர்வாக அமைப்புகள், அதாவது அரசனுடைய எல்லா துறையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அதுக்குட்பட்ட அதிகாரிகள், அதே போல் காவல்துறை, அதே போல் தீயணைப்புத்துறை என்று பல துறைகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் பியூரோக்ரசி என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் 4th பில்லர் என்று சொல்லக்கூடிய அதை வந்து பத்திரிகை ஊடகம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு டெமோக்ரஸி. ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒற்றுமையும் இருக்கணும், இணைந்தும் செயல்படணும். அதே சமயத்தில் ஒன்றோடு கரைந்தும் விடக்கூடாது, ஒன்றின் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. தான் வந்து ஜனநாயகம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அண்மை காலமாக, அது அண்மை காலம் என்று சொன்னால் இந்த 5 வருஷம், முதல் 5 வருஷம், 10 வருஷம் என்று பார்க்கலாம். கடந்த ஒரு 20-30 வருடங்களாகவே என்னுடைய பார்வையில் கடந்த 90க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி என்று ஒன்று கட்சி வந்துவிட்டாலே அவர்களுக்கு எல்லா நிர்வாக அமைப்புகளும் அடிபணிந்து விட வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்படுத்தான் நடக்க வேண்டும் என்று எழுதாத ஒன்று விதி இப்பொழுது தமிழகத்திலே நிலவுகிறது. அதன் காரணமாக அவர்கள் சுதந்திரமாகவும் செயல்பட முடியவில்லை, அந்த அமைப்புகள் சரியாகவும் செயல்படுவதில்லை. சரியாக சுதந்திரமாக தான் செயல்படுனா சரியாகவும் செயல்பட முடியவில்லை. பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர்களே முதல்ல கடந்த காலங்களில் அவர்கள் அந்தந்த ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு நிகரான ஒரு நிழல் மாவட்ட செயலாளர்களாக செயல்பட்டார்கள். இப்பொழுது வந்து காவல் சூப்பரண்டா போலீஸிலிருந்து எல்லாருமே அந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அபாயகர நிலை உருவாகிவிட்டது. பல நேரங்களில் நீதிமன்றங்களுமே அந்த நிலைக்கு வந்து விட்டதோ என்ற சில சந்தேகங்கள் எழுவது உண்டு. எனவே ஒட்டுமொத்தத்தில் மக்களை வந்து சுதந்திரமாக அவருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, எல்லா விதமான சட்ட உரிமைகளையும் கொடுத்து அவருடைய சுதந்திரமாக வாழ வழிவகுத்து அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அடுத்து செல்ல வேண்டிய ஆட்சி, நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து இப்போ மக்களை வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு அபாய நிலை உருவாகிடுச்சு. அதுவும் வந்து குறிப்பாக நான் வந்து ஒரு கவலையோடு இதை வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் வந்து நீண்ட காலமாக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு பழகியவன். அவரோடு வந்து தேர்தலையும் ஒன்றா இருந்திருக்கிறோம். பல காலகட்டங்களில் வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட உறவோடு வச்சுருக்கிறோம். அவர் எப்பொழுதுமே வந்து தனக்கு உண்டான அந்த எல்லையை வந்து அவர் வந்து அதிகமாக மீற மாட்டார். ஓரளவுக்கு எப்பாவது ஒரு தடவைங்கிறது வேறு. எல்லா சமயத்திலையும் வந்து தன்னுடைய கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறதை அவர் வந்து அனுமதிச்சது கிடையாது. நான் பார்த்துருக்குறேன். முக்கியமான விஷயங்களில் அவரே நேரடி தலையிலிருந்து வேறுபடுச்சார். ஆனால் அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து எப்பொழுதுமே விட்டுவிட மாட்டார். தான் தான் தலைவர். அவர் வந்து தான் தலைவராக இருப்பார். அது அந்த கட்சியினுடைய கொள்கைகள், திட்டங்கள், அதை வந்து மக்கள் கூட்டத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்புகளாகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர, அப்படி தான் இருக்கும். வந்து ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை வந்து எல்லா அமைப்புகளும், அது அந்த கட்சி, அந்த ஆட்சியாளர்களுடைய திட்டத்தை வந்து அது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அது அவ்வளோதான். அதுதான் பாலிசி. அவங்களே நேரடியாக ஈடுபட மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் வந்து அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கருத்து போகணுங்காத்த நான் மதுரையிலே நான் சொல்கிறேன். அவர் வந்து அந்த நிலையிலிருந்து முழுமையாக அந்த அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலுக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற நிலை உருவாயிடுச்சு. தட் இஸ் அ மெயின் டேஞ்சர். அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. மன்னன் தான் ஆட்சி செய்யணும், தளபதி ஆட்சி செய்ய முடியாது. ஆச்சுங்களா? தளபதிகள் எப்பொழுதுமே எந்த நாட்டிலையுமே செய்ய முடியாது. இராணுவம் ஆட்சி செஞ்சு அது இராணுவ ஆட்சி போயிடும். அப்போது அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து முழுமையாக வந்து அங்கிருந்து எடுத்துட்டு அதை முழுமையாக வந்து காவல்துறை இடத்துலையும் அல்லது வந்து அதிகார இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறார். அதனுடைய விளைவுகள் தான்
தான் தோன்றித்தனமான போக்குகள், தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற போக்குகள் சாதாரண காவலரிடத்திலே உருவாகியிருக்கிறது வருது. இந்த நிலை தான் இன்னைக்கு அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இன்னைக்கு திருப்புவனத்தில் மடப்புறத்தில் ஒரு 7 சவரன் நகை திருடு போனதற்காக உடனடியாக ஒரு ஸ்பெஷல் குவாட் உருவாக்கப்பட்டு அது உடனடியாக அதில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் பலவிதமான வழிமுறைகள் உண்டு. ஒருவர் கைது செய்வதற்கு நான் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 11 விதமான வழிமுறைகள். அதில் எந்த விதமான வழிமுறைகளையுமே பார்க்காம அவர்கள் தன்னிச்சையாக அதுவும் முதல்ல ஒரு காவலர் ஒருவர் வீட்டுக்கு வருகிறார்னா அவர் வரக்கூடியவருடைய பெயர் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க, அந்த நேம் இருக்கணும், அவர் என்ன பொறுப்பில் இருக்காகணும், எந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவர் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இதுதான் முதல் இது. ஏன்னா ஆனால் இங்கே திருப்புவனத்தில் இந்த மடப்புறத்துக்கு வந்தவங்க 5 பேருமே டிரைவரை தவிர 5 பேருமே லுங்கியோடு வந்தவங்க, பேண்ட்டோடு வந்தவங்க, ஒருத்தர் கூட காவல்துறைக்கான யூனிஃபார்மோடு வரல. அப்போ இவர்கள் யார்? இவர்கள் யார்? இப்படி ஒரு காவல்துறை செயல்பட முடியுமா? இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தெரியாமல் போயிருமா? தெரிஞ்சுதான் அனுமதிக்கிறாரா? இதுபோல் தமிழ்நாடெங்கும் இது போன்று மறைமுகமான ஒரு அடியாள் கூட்டம் காவல்துறைக்குள்ளேயே செயல்படுகிறதா என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது. ரெண்டாவது, பல காவல் நிலையங்களுங்க. நான் இதெல்லாம் நீண்ட நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். அது இந்த சந்தர்ப்பம் நான் தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்கள், உதாரணத்துக்கு தென்காசி மாவட்டத்தில் மேலே நீலகிரி ஒன்றியம் இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதத்தில் ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் வேறு சாதியை சார்ந்தவர் வந்தார். அவரை மாற்றி தீரணும் ஒத்த காலில் நின்று. இதுக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரும் கடையில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவங்க அத்தனை பேரும் போய் நின்று போராடி மாற்றி வேற கொண்டுறாங்க. எப்படி இது உருப்பிட முடியும்? அந்த வேறு ஜாதி வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த பகுதியிலக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டியினுடைய ஆட்கள் தான் எல்லாருமே இருக்கணும்னு சொன்னால் இந்த நாடு ஜனநாயக நாடா? இதுபோல் தமிழ்நாட்டில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. இது சரியா? இதே போல் கமுதியில் எப்படி இருக்குது, இதே போல் முதுகுளத்தூர் பகுதியில், இதே போல் உசிலம்பட்டியில், எங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி மட்டுமே மெஜாரிட்டி தனியாக காவலர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் யாரும் சட்டத்தை அமலாக்குறதே இல்லை, சட்டப்படி காவலர்கள் நடப்பதே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி மட்டுமே எல்லா விதமாக நடக்குது. எனவே இது நான் மதுரையில் சொன்ன காரணம் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உடனடியாக போய் சேருங்கிறதாக சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அங்கே என்ன நாங்கள் போய் விசாரிச்சதில்லை சார். திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த தவிர மற்றவங்களை ஒரு சிறிய குற்றம் என்று சொன்னாலும் கூட அதை அவர்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இதே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 3 பேர், ராஜ்குமார் என்ற எஸ்ஐ அவர் காளையார் கோவில் பகுதியில் வேலை செஞ்சுக்கிறாரு. அவர் போன 2 வருஷத்துக்கு முதல்ல அவர் எதுக்காக இருந்தார் என்பதே இல்லாமல் இருக்குது. 7 வருஷத்துக்கு முதல்ல இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லி ஒரு நாடார் சமுதாயம் சார்ந்தவங்க அதே ஸ்டேஷனில் இருந்துக்கிறாங்க. எப்படி தொடர்ந்து இதுவாக நடக்குது? அப்போ அங்கே என்னமோ நியாயத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக அங்கே நடக்குதுன்னு தெரியுது. அடுத்தது, இப்படி சிபிஐ இடத்துல ஒப்படைத்து விட்டார்கள் என்று நாம் பேசாமல் இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு 2019க்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் அங்கே நடக்குதுங்க. இன்றைக்கி இதில் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நீதி வந்துருச்சா? இப்போ இதே வழக்கு இப்போ சிபிஐ போகுது. இது எப்பொழுது இதுக்கு சார்ஜ் ஷீட் போடுவாங்க, எப்போ நீதி வரும் என்று இது கிடையாது. அதனால் இந்த காவல் நிலைய சம்பந்தமான புகார்களை விசாரிப்பதற்கும் இந்த மாதிரி வழக்குகளை நடத்துவதற்கும் ஸ்பெஷல் கோர்ட், அதாவது தனி நீதிமன்றங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்காக 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே இந்த வழக்கு இப்போ 28ஆம் தேதி 29ஆம் தேதி டெத்து நடந்திருக்குதுன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டு இந்த வழக்குகள் முடிக்கக்கூடிய அளவிற்கு சிபிஐக்கும் ரெக்வஸ்ட் பண்ணணும். அதே போல் தமிழ்நாட்டில் இனிமேல் காவல் நிலையத்தில் முடித்து காவலர்கள் மீது காவல் நிலையங்கள் ஏற்படக்கூடிய புகார்களை தனியாக விசாரிக்கிறதுக்கு ஒரு வெரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு 3 மாதம் 6 மாத
ஒரு கால அவகாசம் கொடுத்து அந்த வழக்குகள் விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டும். என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் குற்றம் செய்யக்கூடிய அதிகாரிகள் தண்டிக்கப்படுவது என்பது குதிரை கொம்பு என்று சொல்வார்கள். அதுபோல் அது வெரி 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 ரேர். எனக்கு தெரிந்த இதில் 1994ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் நான் இப்போ தேவேந்திர கூட்டமைப்பு அமைப்பு வச்சுருந்தது 1993. அப்போ இதே போல ஒரு திருட்டு வழக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எருமைப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு பையனை அடித்து கொண்டுட்டாங்க. நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தி அப்போ ஒரு சப் கலெக்டர் அண்ணாமலைன்னு இருந்தார். அந்த வழக்கு அவர் எடுத்தார். அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த வழக்கு முழுமையாக சப் கலெக்டர், அதனால தான் நான் அறிக்கை கொடுக்குறோம் சப் கலெக்டர் அவரே சார்ஜ் ஷீட் போட்டார், அவரே சார்ஜ் சொன்னார். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கு லைஃப் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வெளியே என்னென்னமோ சொல்லி கூட வெளியே வர முடியல. அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும், அது ஒரு கால அவகாசம் இருக்கணும். அதனால் நான் இன்றைக்கி பற்றியாக சொல்லிக் கொடுவது, இந்த மாதிரி காவல் நிலைய அதிகாரிகள் வேறு அதிகாரிகள் இது மாதிரி மனித உரிமை மீறல், சட்ட மீறல், ஏன்னா காவல்துறையை யாரும் கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இது மீண்டும் ஒரு ஃபேசிஸ்ட் ரூல் ஆகி போயிடும், ஒரு ஃபேசிஸ்ட்டு ரூல் ஆகி போயிடும். அதனால் அது தடுத்து நிறுத்தப்படணும். அதனால் ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றங்கள் நிர்வாகப்பட்டு அந்த நீதிமன்றங்களில் எந்த காரணத்தை கொண்டும் நீதிபதிகள் இடம் காலியாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த எஸ்சி/எஸ்டி கோர்ட்டில் பார்ப்பீங்க, அது எப்போ பார்த்தாலும் அது வேக்கண்ட்டாகவே இருக்கும். மகளிர் கோர்ட்டில் எப்போ பார்த்தாலும் இருக்கும். அதனால் அது மட்டும் அந்த கோர்ட்டுகள் மட்டும் ஏன் வேக்கண்ட்டாக இருக்குன்னு தெரியாதுங்க. ஸோ அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நீதிமன்றங்கள் நீதிபதிகள் காலி இல்லாமல் 3 மாத காலத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்குகளை முடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தனி சட்டத்தை கொண்டு ஃபாஸ்ட் ட்ராக் மூலமாக இந்த வழக்கு முடிக்கணும். இங்கே இந்த நம்ம அஜித்குமார் மேட்ரிலையும் அது உடனடியாக இப்போ நீங்கள் சிபிஐ போட்டுருக்கீங்க, அந்த சிபிஐக்கும் மட்டும் இது தமிழ்நாடு அரசே நடத்தியிருந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய பொறுப்பு ஆச்சா. இப்போ சிபிஐ கிட்ட கொடுத்தது மூலமாக வேணா எதிர்கட்சிகளுடைய தாக்குதலிருந்து நீங்கள் இந்த நேரத்தை தப்பிக்கலாம். ஆனால் நீதியை உடனடியாக கண்ணில் பார்க்க முடியாது. இது 5 வருஷம் கழித்து அவங்களுடைய அந்த அம்மாவுடையது, தம்பியினுடையது, சுற்றுவத்தில் யார் சாட்சி சொல்வார்கள், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, அது அவங்க கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட சிபிஐ எடுக்கக்கூடியது 3 மாதத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டு அது நீதி வழங்கணும். தமிழ்நாட்டில் எல்லா கேஸையும் சிபிஐ இடத்துல ஒப்படைக்கிறதும் அப்போது இந்த அரசு நியாயமாக நடக்காது, இந்த அதிகாரிகள் நம்பத்தக்கது அல்ல அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ தன்னுடைய துறையை சார்ந்தவர்களே நான் இந்த வழக்கு இன்னொரு காவல்துறை அதிகாரத்தில் அவன் நேர்மையாக நடக்க மாட்டான் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்குது. கொடுத்து நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இந்த மாதிரி காவல் நிலைய அதிகாரிகள் இந்த வழக்காக காவல் நிலைய சாவுகள், அத்துமீறல்கள், அடாவடிகள் இது பற்றி விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றங்களும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறையும் செய்து ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும்ங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். அதே போல் தமிழ்நாட்டில் இந்த ஓரிரு ஆண்டுகளில் ஏறக்குறைய 28க்கும் மேற்பட்ட 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய சாவுகள், அதே போல் குற்றச்சாட்டுகள், காவல் அத்துமீறல் நடந்ததாக தெரியுது. இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசு வெளியிடணும். விஷயம், அந்த திருட்டு வழக்கு, திருட்டு புகார் கொடுத்தது நிகிதா என்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன காரணத்தால் அதுக்கு பிறகு புகார், ஆனால் பட் அந்த பெண்மணி மீதும் 2-3 குற்றச்சாட்டுகள், திருமங்கலத்தில் அந்த பெண்மணி மீது ஒரு வழக்கு இருக்கிறதா சொல்லுது. அதே போல் தேவதானப்பட்டியில் அவங்க ஒரு ஆட்டோ டிரைவர் மேலே ஒரு வழக்கு கொடுத்து அந்த காவல் நிலையத்தை 5 மாதத்துக்கு முதல்ல கொண்டு போய் ஆட்டோ டிரைவர் அடித்ததுனாலெல்லாம் இப்போ செய்திகள் வீடியோவில் வருதுங்க. ஸோ அதனால் அவர்கள் புகார் கொடுத்தது, நகை காணாமல் போனது, இது சரி. இப்போ உண்மையாகவே அவர்களுடைய நகை காணாமல் போயிருந்தால் அந்த நகையை கண்டுபிடிப்பதற்கு திருட்டையும் அனுமதிக்க முடியாது. நாட்டில் திருட்டையும் அனுமதிக்க முடியாது. அதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்காக திருட்டை அனுமதிக்க முடியும் என்று சமூகத்தில் சமூக விரோத செயல்களை அனுமதிக்க முடியாது. நாளைக்கு அப்படின்னா திருடிட்டா எப்படியோ தப்பிச்சுக்கலாங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. ஸோ அப்போ திருட்டையும் தடுப்பதற்குண்டான, இந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்கு உண்டான வேறு என்ன, நீங்கள் வேறு வழிமுறைகள் என்ன வச்சுருக்கிறீங்க, அதுவும் தமிழ்நாடு அரசு சொல்லணும். முதலமைச்சரை பொறுத்தவரைக்கு இந்த சிபிஐ மாற்றினதுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாற்றிருக்கிறேன் சொல்லியிருக்கேன். இல்லை, அதாவது இப்போ 5 வருஷத்துக்கு முதல்ல சிபிஐ கொடுத்தாங்க, நீதி கிடைச்சிருச்சா? 5 வருஷம் கழிச்சு தண்டிச்சு அது என்ன கண்ணு முன்னாடி தான் பல எதிர்கட்சிகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடாது.
அது இல்லை, அது எதிர்க்கட்சிகளுக்காக ஒரு ஆட்சியை நடத்தக்கூடாது. இதை சட்டம் இன்னும் அதை பற்றி தான் நடக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் வந்து இந்த 17 லட்சம் பேர் அரசு ஊழியர் இருக்கிறது, 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு நேர்மையான அதிகாரி கிடையாதா? ஒரு நேர்மையான அதிகாரி கிடையாதா? இந்த விளக்கை கூப்பிட்டு இது வந்து சரியாக விசாரிச்சு சார்ஜிட்டு போடுறியான்னு சொன்னால் ஒரு அதிகாரி கூட கிடையாது அந்த ஆட்சியில். ஏன் அது வந்து அப்படின்னா என்ன பொருள்? உங்கள் மேலேயே உங்கள் துறை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் ஏன் போகுது உங்களுக்கு? ஒரு சிங்கிள் ஆஃபீஸர் வேண்டாம், இந்த மாவட்ட ஆஃபீஸர் இல்லை, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கன்சர்ன்ட் ஆஃப் நேர்மையாக இருக்கிற யார் ஒரு அதிகாரி கிடையாது தமிழ்நாட்டில். இந்தாயா எனக்கு தெரியும் இதில் எல்லாமே ஓப்பர் எல்லாமே வீடியோ வந்துருச்சு. 1 month 30 days நீ சார்ஜ் போட்டு ப்ரொடியூஸ் பண்ண உள்ள கூடையா அப்படின்னு சொல்ல நமக்கு என்ன ஏன் கேட்கல? எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கிறதுக்காக எல்லாம் பண்ணக்கூடாது. அது வாயடைக்கிறதுக்கு உண்டான வேலை செய்யக்கூடாது, தப்பு. அதே போல் ஏன் வந்து திமுகவினுடைய அந்த பகுதியினுடைய பிரமுகத்தின்னு தன்னுடைய சொந்த காரில் போய் ஏன் வந்து அவர் வந்து அந்த பாடியை எடுக்கிறார்? அவர் எதுக்கு பஞ்சாயத்து போகிறார்? இது முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சங்கரங்கோயிலில் பட்டப்பகல் நடந்த சம்பவத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு இருந்த அமைச்சர் வந்து பேரம் பேசி அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு சாதாரண வேலையும் கூட கொடுக்கலிங்க. அது விதவே நிற்கிது. ஒரு சத்துணவமைப்பாளர் வேலையும் கூட போட்டு தர சொல்லலை. இதில் பல நீதிமன்றங்களும் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா தப்பி விட்டாங்க, எல்லாம் கேட்குறாங்க, ஒரு சுயமட்டம் எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் பல இதுக்கு வந்து 15 நாள் 20 நாள் 30 நாள் வந்து விடிய வெயில் மழையில் நின்று போராட்டம் நடத்தி வந்து ஒரு ரீபோஸ்ட் மாற்றத்துக்கு ஆர்டர் வாங்கணும். அந்த ரீபோஸ்ட் மாற்றத்துக்கு வந்து கூட நிற்கிறது கூட நீதிபதிகள் சொல்கிறதில்ல. அவர்களும் வந்து விளம்பரத்துக்கு தான் ஆளாகிறாங்களே தவிர அவர்களும் வந்து அடித்தள மக்களுடைய நீதிக்காக அவங்களும் நிற்கிறதில்ல. அப்போ இதனுடைய விளைவுகள் எங்கே போகிறது? இது வந்து ஒரு எல்லா சோசியல் மீடியாவும் வெளியே வந்துருச்சு. அதனால் அவர்களும் பேசுகிறார்கள். ஆனால் சோசியல் மீடியாவில் வராத ஒரு விஷயம், ஒரு கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. முருகனுடைய மேட்ரை நான் வேணும் வீடியோ போட்டு காங்கிறேன், வேணும் கூட அடிக்கிறது, போட்டு காட்டுங்க, அந்த வீடியோ காட்டுங்க. அரட்டியில் அந்த வீடியோ இருக்குதுல்ல, போட்டு காட்டுங்க. நீங்கள் என்ன எல்லாம் சரௌண்ட் இருக்கு. ஸோ அது அப்போ வந்து எல்லாருக்கும், அதாவது வந்து இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது யாரும் நீதிமன்றம் பார்க்கக்கூடாது, போலீஸும் பார்க்கக்கூடாது, ஆட்சியாளரும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி வரலும் அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வந்து இந்த அரசால் கொடுக்க முடியாது. ஏன் வந்து சங்கரங்கோயில் அந்த குடும்பத்துக்கு வந்து நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஸோ இந்த ஆட்சியாளர்களும் சாதி பார்த்து நீதி வழங்கக்கூடாது, சாதி பணப்பான்மையோடு நடக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவாக நடக்கணும். எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. மேலே இருக்கிறவங்க தவறு செய்கிறதுனால கீழே இருக்கிற காவல்துறையினரும் தவறு செய்கிறாங்க, எல்லா நிர்வாகமே தவறு செய்யுது. நீங்கள் எதுக்காக வந்து உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்துறாங்க? யூ வில் டூ ஜஸ்டிஸ் டு ஈச் அண்ட் எவர், யூர் ஈக்குவலாக பண்ணுவீங்க அப்படின்க்கா. இந்த கடந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே நடந்த எல்லா விதமான காவல் நிலைய சாவுகள் அல்லது வந்து அது குறித்து காவல் நிலையத்தில் நடந்த அத்துமீறல்கள் குறித்து வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அது எல்லா கேஸுகளுக்கும் சார்ஜ் ஷீட் உடனடியாக போடணும். அந்த கேஸு எல்லாவற்றையுமே இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றி ட்ரையல் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து அந்த குடும்பங்களுக்கு உரிய நஷ்டீடும் எல்லா குடும்பங்களுக்குமே அரசாணை இது வழங்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோளுங்க.